நடத்துவதை இட்டு எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இந்த சகோதரத்துவ தினமானது வெறுமனே கருப்பு ஜூலை தினத்தின் வடுக்களை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் எமது சோசலிச இளைஞர் சங்கத்தின் அந்த வடுக்களை மறந்து ஒரு இன மத பேதத்தை தாண்டிய ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவே இந்த 2 நாட்களாக பல மாவட்டங்களிலிருந்து வந்த சகோதர சகோதரிகள் இணைந்து இந்நிகழ்வை மிகவும் நேர்த்தியாக என்று செய்து வருகிறார்கள். இது ஒரு களியாட்டம், ஒரு நிகழ்வு அப்படி என்றதும் அதையும் தாண்டி என்னை பொறுத்த மட்டில் இப்போ இதில் சிங்கள தோழிகள் வந்திருக்கிறாங்க, எங்களோட முஸ்லீம் சகோதரிகள், பேகர் சகோதரிகள், தமிழ் சகோதரர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வந்து எங்களோட இந்த கலாச்சார விழுமியங்களை அவர்களும் அறிந்து கொண்டு எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எப்படியான கலாச்சாரங்கள், எங்கள் உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், உடை பழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர்களும் பகிர்ந்து கொண்டு அதேபோல் எங்கள் மாவட்டத்து இளைஞர் யுவதிகளும் மற்ற மாவட்டங்களுக்கு சென்று அந்த கலாச்சார விழுமியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த இளைஞர் சங்கம் இதை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்களே வருங்கால எங்கள் தலைவர்களாக போகின்றவர்கள். தொடர்ந்து எங்கள் கட்சியில் கலாச்சார மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இருக்கிறவர்களே அந்த பழைய அரசியல் கலாச்சாரத்தை தாண்டி நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் பழைய அரசியல் கலாச்சாரமானது அவர்களே தொடர்ந்து பல வருட காலமாக ஆட்சியை பிடித்து கொண்டு அந்த ஆசை அவங்கள விடுவதில்லை. அவங்களே அந்த கதிரைகளில் இருக்க வேண்டும் என்றது தான் அவங்களோட ஆசை. அவங்களோட பிள்ளைகள் அந்த பரம்பரை சந்ததியே போக வேண்டும் என்று. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தியின் கலாச்சாரமானது வேறுபட்டது, முற்றிலும் வேறுபட்டது. இந்த இன்றைய இந்த நிகழ்வு ஆனது இந்த நிகழ்வை தாண்டி வருங்காலத்தில் எங்கள் தலைவர்களை கண்டெடுக்கும் ஒரு திட்டமும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த தோழர்களில் எவ்வளவு சமூக அக்கறை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், வருங்காலத்தில் எங்கள் நாட்டை கட்டியெழுப்ப அவர்களின் பங்களிப்பு எவ்வாறு உள்ளது என்று கண்டறிந்து அவர்களிடத்தில் அவர்கள் கையில் இந்த பொறுப்புகளை கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் இந்த சகோதரத்துவ தினத்தை இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் அணி தலைவி என்ற ரீதியில் எனது அனுபவங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முந்தைய காலங்களை பார்த்தோமானால் பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு ஒரு சமத்துவம் கிடைக்கவில்லை. எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததற்கு பிறகே பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு உதாரணம் எங்களோட ஹரிணி தோழி பிரதமர் அவர்கள் எவ்வளவு அழகாக இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொண்டாலும் நிறைய பெண் தோழிகளின் குரல் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக. அது மட்டுமல்லாமல் எங்களோட பிரதேச சபைகளில் பார்த்தாலும் இப்போ எங்கள் பெண்கள் தோழிகளின் குரல் தான் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது எங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக, எங்கள் வருங்காலத்துக்காக. எனவே பல மாற்றங்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய பெண் தோழிகள் கணவரை இழந்து, குழந்தைகள் தந்தையர்களை இழந்து நிறைய கஷ்டத்தின் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் என்று சொல்லலாம். எங்கள் பிரஜாசக்தி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு நிறைய சுயதொழில் வாய்ப்புகள், அவங்களோட குடும்பங்களை முன்னேற்றி பிள்ளைகளை நல்வழியாக கொண்டு செல்றதுக்கான நிறைய திட்டங்கள் எங்களோட அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. பல மாற்றங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிறைய பொறுப்புகளை எங்கள் பெண்களை நம்பி இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது.
பெண்கள் வீட்டில் மட்டும் சமைக்க, வீட்டை மட்டும் ஆள முடிந்தவர்கள் அல்ல, அதையும் தாண்டி இந்த நாட்டை ஆளக்கூடிய பெண்கள் என்று எங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது எங்களுக்கு தந்திருக்கிறது. அதையும் நாங்கள் எங்கள் சுயநலம், எங்கள் குடும்பம், எங்களோட தனிப்பட்ட தேவைகளை தாண்டி எங்கள் நாட்டுக்காகவும் எங்கள் வருங்கால சமுதாயத்துக்காகவும் நாங்கள் பல அர்ப்பணிப்புகளை செய்து வருகிறோம். இந்த ஒன்றாக பரப்போம் என்ற தொனிப்பொருளின் அர்த்தம் என்னவென்றால், இப்போ பல மாவட்டங்களிலிருந்து வந்து அழகான பறவைகள் பல வந்து ஒன்று கூடி இருக்கிற இந்த இடத்துல இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் பல பறவைகளை இந்த பறவைகள் இணைத்து கொண்டு உயரவானில் பறந்து பல சாதனைகளை புரிந்து வெற்றிகரமாக இந்த பயணம் தொடர எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி.